ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். என்னடா இது டெய்லியும் வீடியோ கொடுத்துருந்தாங்க, நடுவில் ஒரு வாரம் வீடியோ காணமே அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். முக்கியமாக நம்மளோட வீடியோவை பார்க்குற அந்த ஒரு 10 மாணவர்களுக்காச்சும் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு 2 பேர் வந்து ரீச் பண்ணாங்க. என்ன சார் வீடியோ வரல அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 days டிலேயில் வந்து வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்லோட் ஆக போகுது. ஓகேவா? 3 days டிலே மீன்ஸ் ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எப்படின்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 12ஆம் தேதியோட எடிட்டோரியல். பட் இந்த வீடியோ அப்படின்றது 17 தான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு 3 டேஸ் டிலே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ண போறோம் வீடியோஸுக்கு மட்டும். ஸோ பிடிஎஃப் வந்து கண்டினியூஸா ஆஸ் பர் த டே, எந்த டே இப்போ 12ஆம் தேதினா 12ஆம் தேதியோட பிடிஎஃப் அப்படின்றது இந்த மாசம், அதாவது மார்ச் மாசம் நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வரோம். பட் ஏப்ரல் 1ல இருந்து நம்மளோட சைட்ல தான் நீங்க பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் கண்டென்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ டெலகிராம்ல வந்து ஜஸ்ட் நாங்கள் லிங்க் மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம். நீங்க சைட்ல போய் தான் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ டெலகிராம்லையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், பண்ண மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. டெலகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம். பட் கண்டென்ட் அப்படின்றது நம்மளோட வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட் நேம் வந்து markedofficer.in. ஸோ ஏப்ரல் 1ல இருந்து எல்லா கண்டென்ட்டுமே அதை தான் கொடுப்போம். ஸோ சேம் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சைட் மூவ் ஆகிறதுனால எந்த காஸ்ட் அது எதுவுமே கிடையாது. பட் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எந்தெந்த டவுட்ஸ் இல்லைன்னா அந்த கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணி 24/7. ஸோ நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எக்ஸாம் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட்ஸாக இருக்கணும், இல்லை கொஷின்ஸில் கான்சர், ரீசனிங், இங்கிலீஷ் எந்த வித கொஷினாக இருந்தாலும், ஸோ டவுட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக கிளியர் பண்ணி தருவோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எடிட்டோரியல் அண்ட் டெய்லி நியூஸ் அப்படின்றதுக்கான ஒரு சேனல் ஒன்று டெலகிராம்லையும் இருக்குது. அதில் நாங்கள் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ எந்த டைமில் நாங்கள் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் சைட்டில் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நாங்கள் சைட்லையும் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக அந்த டைமுக்கு உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டெய்லி நியூஸ் ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி 5 மணிக்கு நம்மளோட இந்த மந்த், அதாவது மார்ச் மந்த், நம்மளோட டெலகிராம் சேனல் லைவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் 1ல இருந்து நம்மளோட வெப்சைட்டில் லைவாக ஆரம்பிக்கும். ஸோ அதை தொடர்ந்து இந்த எடிட்டோரியல் பிடிஎஃப் அண்ட் வீடியோ அப்படின்றதுமே நாங்கள் நம்ம சைட்டில் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ வெப்காம்ஸ் வீடியோ அப்படின்றது ஒரு 3 days டிலேயில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் 1 day டிலேயில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் 3 days டிலேயில் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்னிய எடிட்டோரியலை நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான். இப்போ இந்த மாதிரி இருக்குது. முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஸோ அந்த பிரச்சனைகள் நடந்த பிறகு யாரால் நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கனடாவோட நிலைப்பாடு என்ன, அந்த நாட்டோட புது பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த எடிட்டோரியல நம்ம பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேர்ட்ஸ் யூசேஜை புரிஞ்சுக்கோங்க, வேர்ட்ஸ் மீனிங்கையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்துறீங்க அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் அப்படின்றது கண்டிப்பா அந்த டைம்ல தெரியாம போயிடும். ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு புதிய வாய்ப்புகள் கிரியேட் ஆக போகுது. யார் யாருக்கு அப்படின்னா, ஆனா ரீசன் இந்த இந்தியா கனடா டைஸ். ஸோ இந்தியாவும் கனடாவும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை திரும்பியும் புதுப்பிக்க ட்ரை பண்றாங்க. இந்தியா அண்ட் கனடா கேன் டிஸ்கஸ் a reset in ties ஆஃப்டர் நியூ பிரைம் மினிஸ்டர் டேக்ஸ் ஓவர். ஸோ புதிய பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு இந்தியாவும் கனடாவும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டைஸை திருப்பியும் ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த எடிட்டோரியல். ஸோ கான்செப்டே தான். அவங்க லைன் ஒரே சிங்கிள் லைன்ல சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கும் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறது தான் இந்த எடிட்டோரியல். த நியூலி எலெக்டட் லீடர் கனடாஸ் ரூலிங் லிபரல் பார்ட்டி மார்க் கார்னே. ஸோ இப்போ யார் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா, மார்க் கார்னே தான் இருக்காங்க. ஹூ இஸ் அ நவ் பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட். அவர் வந்து டெசிக்னேட்ல தான் இருக்காரு. as a tough task ahead in what is expected to be a short period of time. Mr. Carney, who is set to take over from the Justin Trudeau. ஸோ இவர் தான் முன்னாடி இருந்தார். பட் அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார், விலகிட்டார், ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு. ஸ்டெப் டவுன் திஸ் வீக் வில் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஃபேஸ் அ கான்ஃபிடன்ஸ் ஓட். ஸோ நம்பிக்கை தீர்மானம் அடிப்படையில் இவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இஸ் ரீகன்வின்ஸ். ஸோ ரீகன்வின்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ செகண்ட் விட மார்க் பண்ணியிருக்காங்க, வேர்பைஸ் பண்ணியிருக்காங்க, ரெஸ்யூம், ரீஸ்டார்ட். ஓகேவா? ஸோ யார் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க?
பார்லிமெண்ட் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு ஆன் மார்ச் 24ல இவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் எலெக்ஷன்ஸ் இன் கனடா ஆர் டியூ அக்டோபர் 2025. ஸோ எலெக்ஷனுமே கனடாவில் வந்து இன்னும் நடைபெறாம தான் இருக்கு. பட் அப்சர்வர்ஸ் சே மிஸ்டர் கானே குட் கால் ஃபார் த ஸ்னாப் ஃபோல் ஃபர்ஸ்ட். ஸோ இவரு என்ன பண்ணுவாரு, இப்போ எலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்காக பார்க்க போறாரு. ஹோப்பிங் டு ரைட் அ சர்ஜ் அப்படின்றது அதிகமாக்குதல். ஓகேவா? ஸோ சர்ஜ் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் சர்ஜ் அப்படின்ற சினானிம். இன்க்ரீஸ் அப்படின்னா ஆப்போசிட் என்னவா இருக்கும், decrease அப்படின்றது தான் ஆப்போசிட்டா இருக்கும். surge of unexpected popularity for the liberal party for the standing up threats made by the US. so இவங்களோட பார்ட்டி வந்து ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பாப்புலாரிட்டியில் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா யூஎஸோட தேவையே இல்லாத த்ரெட்ஸ்னால தான். பை த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சின்ஸ் டுக் ஆஃபீஸ். ஸோ அவர் யார் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இதுவும் இந்த ஒரு அதாவது கனடாவை பயமுறுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று. என்ன சொல்றாரு அப்படின்னா, மிஸ்டர் ட்ரம்ப் ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி டார்கெட்டட் மிஸ்டர் செருடோ சஜஸ்டிங் தட் கனடா வுட் பி பெட்டர் ஆஃப் as a US 51st state. அவர் என்ன சொல்றாரு, கனடா வந்து யூஎஸோட 51வது நாடா இருந்திருந்தா கனடா இன்னும் மச் பெட்டரா, இன்னும் ஒரு நல்ல நாடாக வளர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்றாரு. அண்ட் ஹஸ் பீன் threatening to impose a slew of tariff accusing Canada of unfair duties as well as allowing fentanyl drugs and immigrants across the border. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த fentanyl drugs அப்படின்றது அது வந்து ஒரு ஓபியாட் தான். ஓகேவா? அந்த ட்ரக்ஸை வந்து அலோவ் பண்ணதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இமிகிரன்ஸை வந்து பார்டரை கிராஸ் பண்ணி வர்றதுக்காகவும் இவர் வந்து யார் ட்ரம்ப்பு கனடா மேலே ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். ஓகேவா? ஸோ இதனால் டாரிஃப்மே அதிகமாக்கிறாரு. அது மாதிரி கனடா மேல இன்னொரு விஷயத்தை என்ன இம்போஸ் பண்றாரு அப்படின்னா, அன்ஃபியர் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இம்போஸ் பண்றாரு. கனடா as a threatened counter tariff and is considering 25% surcharge on electricity exports to the USA. ஸோ இவங்க இப்போ கனடா வந்து அதுக்குன்னு சைலண்டா கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, 25% சர்சார்ஜ் வந்து யூஎஸ் மேல விதிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட்ஸ்க்காக. வித் மிஸ்டர் கார்னே கிளைமிங் தட் இன் ட்ரேட் ஆஸ் இன் ஹாக்கி கனடா வில் வின். இந்த லைன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டா ஹாக்கில கனடா வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ட்ரேடு வார்லையும் ஜெயிப்போம் அப்படின்றது தான் மிஸ்டர் கார்னே அவரோட வாக்குவாதமா இருக்குது. கண்டிப்பா நாங்க அமெரிக்காவுக்கு அப்போஸா நாங்க அப்போஸ் பண்ணி ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் மீன் பண்றாரு. மிஸ்டர் கார்னே ஹூ இஸ் அன்எலெக்டட் அண்ட் நாட் அ ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன்ஸ். அவர் வந்து அவர் எலெக்ட் பண்ணல, அது மாதிரி வந்து அவர் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியனும் கிடையாது. வில் ஹவ் டு கன்வின்ஸ் voters of his ability to ensure that as he takes on his rival conservative party leader Pierre Poilievre who has been far ahead in the polls until the recent weeks. ஓகே, ஸோ அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு பார்ட்டி இருக்கும்ல, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஸோ அவரை பத்தியுமே அவர் டேக்ஸ் ஆன். இந்த டேக்ஸ் ஆன் அப்படின்னா என்ன? டேக்ஸ் ஆன் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ் will have to engage or challenge someone. ஸோ அவர் வந்து சேலஞ்ச் பண்றாரு அவரோட ரிவைல். ஓகேவா? அவரோட ஆப்போசிட் பார்ட்டி லீடர். ஓகேவா? ஸோ பியரியை வந்து அவர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. to that end Mr. Carney's non-political skills will come handy. அப்படின்னா என்ன? இது ஒரு phrasal verb தான். ஸோ come handy அப்படின்றது to be useful or helpful when needed. ஸோ எந்த விஷயம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நான் பொலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அதுவுமே அவருக்கு உதவுது இந்த ஒரு விஷயத்துல. he was an economist. ஸோ எந்த விதத்துல அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர், கனடாவோட சென்ட்ரல் பேங்க் கவர்னரா இருந்தவர். and that he was not a member of the Trudeau cabinet means that he is free from the taint from its action. ஸோ முன்னாடி இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இப்போ தலைவராக இருக்கிற கார்னே மேல கிடையாது. பிகாஸ் ஏன்னா அவரு ட்ரூடோவோட கேபினெட்லேயே மெம்பராகவே கிடையாது அந்த டைம்ல. ஓகேவா? the exit of Mr. Trudeau is cause of for relief for India. ஸோ ஜஸ்டின் வந்து வெளியே போனது வந்து இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்? அண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீசெட் டைஸ் தட் ஹவ் பீன் ஐஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்டின் என்ன பண்ணிட்டார், நிறைய விஷயங்களை வந்து முட்டுக்கட்டை ஆகிட்டார். ஓகே, எங்களுக்கு வந்து தேவை கிடையாது, இந்தியாவோட டைஸ் தேவையில்லை அப்படின்றதுக்கு இப்போ திருப்பி ஒரு ரீசெட் ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. யாரால அப்படின்னா மிஸ்டர் கார்னே அவரால் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத மீன் பண்றாங்க. இஸ் இன்டெம்பரேட். what is the meaning of the intemperate? So intemperate அப்படின்றது adjective யூஸ் பண்ணிருக்காங்க. impulsive இல்லனா reckless. ஓகே, controlled அப்படின்றாங்க ஆண்டனிம். அப்போ ஈஸியா புரியுது. இந்த இடத்துல இன்டெம்பரேட் அப்படின்றது அன்கண்ட்ரோல்டு ஒன். ஸோ இஸ் அன்கண்ட்ரோல் டிசிஷன் அப்படின்ற மீன் பண்ணலாமா? யாரோட அன்கண்ட்ரோல் டிசிஷன்? ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ ட்ரூடோவோட அன்கண்ட்ரோல் டிசிஷன் தான் இந்தியன் கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் and then expel Indian diplomats implicating them in a purported. ஸோ purported அப்படின்னா என்ன? ஸோ purported அப்படின்றது adjective யூஸ் பண்றாங்க. supposed. ஓகேவா? ஸோ இருந்திருக்கணும், supposed அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அதுக்கு தான் இந்த இடத்துல purported அப்படின்னு ஒரு மீனிங் சொல்றாங்க. plot to kill Khalistani activist Hardeep Singh Nijjar without a
ப்ரிஃபரிங் எனி ப்ரூஃப். ஓகேவா? யார் இதை பண்றாங்க? ஸோ காலிஸ்தானியோட ஒரு ஆக்டிவிஸ்ட் அதிப் சிங் நிஜார் அப்படின்றவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஓகேவா? அது யார் கொலை பண்றாங்க அப்படின்னா இந்தியன் டிப்ளமேட் தான் பண்ணிடுறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த ப்ரூஃபே இல்லாம ஜஸ்டின் வந்து பேசியிருக்காரு அப்படின்றத தான் மீன் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரூஃபிங் அப்படின்னா என்ன? ஹோல்ட் அவுட் ஆர் புட் ஃபார்வர்ட் டு சம் ஒன் ஃபார் அக்செப்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது அதோட மீனிங். ஸோ ப்ரூஃபே இல்லாம ஒரு பேசியிருக்காரு அப்படின்னு தான் மீன் பண்றாங்க. வாஸ் அ மிஸ்கால்குலேஷன்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் பிளண்டர். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தப்பான கால்குலேஷன், அது மட்டும் இல்லாமல் டிப்ளமேட்டிக்கா ஒரு பெரிய தவறு அப்படின்னு மீன் பண்றாங்க. த ஆக்ஷன் சீன் இன் அ கம்பேரிசன் டு மோர் டிஸ்கிரீட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்கிரிட் ஹியர்? ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றாங்க. கேர்ஃபுல் இல்லைனா வந்து டாக்ட்ஃபுல் அப்படின்றாங்க. ஸோ கேர்ஃபுல், ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இதை தான் இவர் சொல்றாரு. டு மோர் டிஸ்கிரிட் டீலிங் பை தி யூஎஸ் இன் அ லிங்க்டு கேஸ் சென்ட் இந்தியா கனடா டைஸ் டு தியர் லோவஸ்ட் எப். ஸோ எப் அப்படின்னா என்ன? எப் அப்படின்றது நவுனா யூஸ் பண்றாங்க. டிக்ளைன். ஸோ இந்தியா யூஎஸ்க்கு உள்ள அந்த ஒரு டைஸ் வந்து இந்த டைம்ல ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு சின்ஸ் 1980. ஸோ அந்த டைம்ல இருந்து இப்பதான் டிக்ளைன் ஆயிருக்கு. இட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் தட் இந்தியா இஸ் கன்சிடரிங் ரீஸ்டோரிங் ஹை கமிஷனர் டு ஒட்டவா வைல் கனடா இஸ் சென்டிங் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப் கான்ஃபரன்ஸ் இன் டெல்லி. ஸோ இந்த டைம்ல வந்து ஹை கமிஷனர் வந்து கனடாக்கு போறதும் அதோட கனடாவோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து டெல்லிக்கு வரதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மிஸ்டர் கார்னே அண்ட் மிஸ்டர் பியோரி. ஓகேவா? பியூரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? கனடா இஸ் சென்டிங் தே வுட் லைக் டு ரீவொர்க் தி ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. ஸோ ரெண்டு பார்ட்டி லீடருமே இந்தியா கூட திருப்பி ரிலேஷன்ஷிப்ல வரணும் அப்படின்றது தான் அவங்களோட தாட்டா இருக்கு. அண்ட் தேர் வில் பி opportunities to do so, particularly in education, investment and trade, all which have taken a back seat after the violence and schisms within India's diaspora community. So what is the meaning of the schisms? Schisms அப்படின்னா நமக்கு கண்டிப்பா மீனிங் தெரியணும். Yeah, split or division between a strongly opposed section of parties. ஸோ ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இருக்க நடுவில் ஸ்பிளிட்டை பத்தி பேசுற ஒரு வேர்டு தான் இந்த ஸ்கீசம்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வித்தின் இந்தியாஸ் டயஸ்போரா கம்யூனிட்டி அண்ட் இட்ஸ் supporters in Canada's government. The interlude is also fitting period for New Delhi to consider how it wishes to take ties forward. So இந்த டைம்ல நியூ டெல்லியும் இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இந்த டைஸ் நம்ம கொண்டு போக போறோம் ரிகார்ட்லஸ் ஆஃப் த சேஞ்ச் இந்த லீடர்ஷிப். ஸோ அங்கே லீடர்ஷிப் சேஞ்ச் ஆயிருந்தாலும் இந்த காலிஸ்தான் இஷ்யூ கே நாட் பி விஷ் அவே. ஸோ அங்கே நடந்த அந்த காலிஸ்தான் இஷ்யூமே வந்து நம்ம ஈஸியா மறக்கவும் முடியாது அப்படின்றத மீன் பண்றாங்க. ஸோ விஷ் அவே அப்படின்னா என்ன? விஷ் அவே அப்படின்றது டு ஹோப் ஆர் டிசையர் தட் சம்திங் அன்பிளசன்ட் வில் கோ அவே வித்வுட் எனி எஃபர்ட். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து எந்த ஒரு எஃபர்ட் இல்லாமல் போறதை பத்தி பேசுறாங்க. ஸோ ஈஸியா போயிடாது. ஓகே, அதை தான் மீன் பண்றாங்க. அந்த காலிஸ்தானி ஒருத்தரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால ஸ்டார்டிங்ல. ஸோ நடுவில் அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ரெக்யூர்ஸ் சஸ்டைன்டு கன்சிடர்டு டிப்ளமசி அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் கன்சர்ன்ஸ் வைல் என்ஷூரிங் இந்தியாஸ் நேஷனல் செக்யூரிட்டி ப்ரியாரிட்டிஸ். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு 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 கரெக்டான ஒரு டைஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டியுமே இதெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் லைவ் ஆகிருக்கும், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. ஸோ டெய்லியுமே நம்ம இந்த பிடிஎஃப் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் மட்டும் 3 days டிலேயில் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ இது நீங்கள் 12ஆம் தேதி பார்க்குறதா? நீங்கள் 17ஆம் தேதி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. 12ஆம் தேதி எடிட்டோ 17ஆம் பார்த்துருப்பீங்க. ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி தான் எல்லா வீடியோஸ், அதாவது டெய்லி நியூஸும் வீடியோஸ் வந்து மேபி 17ஆம் தேதி லைவ் பண்ணியிருப்போம். இன்றைக்குமே அதே மாதிரி தான் 12ஆம் தேதியோட நியூஸ் தான் நாங்கள் இன்னைக்கு 17ஆம் தேதி லைவ் பண்ணியிருப்போம். சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ 3 days டிலேயில் வீடியோஸ் மட்டும் வரும். பட் பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு கண்டினியூஸாக திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருப்போம். ஓகேவா? ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனல் கொடுத்துருப்போம். ஸோ எப்படி நாங்கள் ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணியிருக்கோம், எந்த டைமில் எந்த பிடிஎஃப் எந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் சேனல்லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு எடிட்டோரியல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.